Hello everyone, I am Dr. Ravi Kirubanandan, consultant orthopedic surgeon, Kauvery Hospital, Vadapalani. Sir, நான் ஐடியில் வேலை செய்கிறேன். என்னோட ஏஜ் 20லேருந்து 30க்குள்ளே இருக்குது. நல்லா விளையாடுறேன். வீக்கெண்ட் ஆச்சுன்னா போய் நான் கிரிக்கெட்டோ பேட்மிண்டனோ விளையாடுறேன். எனக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வருமா அப்படின்னு கேட்குறாங்க என்கிட்ட பேஷண்ட்ஸ். இவங்களை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வீக்கெண்டு மட்டும் போய் விளையாண்டுட்டு வர்றதுன்றது ஒரு வகை நல்லது தான், பட் தட் இஸ் நாட் எனஃப். ஏன்னா அந்த 5 நாளும் ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல் உங்கள் பாடி வச்சுட்டு நீங்கள் போய் அந்த வீக்கெண்டில் மட்டும் ஹெவியாக, அதாவது சாட்டர்டேவோ இல்லை சண்டேவோ ஏதோ ஒரு நாள் தான் விளையாடுவீங்க, போய் ஒரு 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 பூல் ஆக்டிவிட்டி மாதிரியோ இல்லை கிரிக்கெட்டோ பேட்மிண்டனோ விளையாடுறப்ப உங்கள் பாடி எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க. ஏன் சொல்ல வரேன்னா 5 நாள் அந்த பாடி வந்து சோர்ந்து போய் அந்த மசில்ஸ்லாம் வீக்கெண்ட் ஆகி ஜாயின்ஸ்லாம் ஃப்ளாபியாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெச்சிங் கிடையாது, ஆக்டிவிட்டி கிடையாது, வாக்கிங் கிடையாது. அப்படின்னா when you play in the weekend, that is actually putting too much risk on the joints for particularly spine, knee, shoulder. இந்த 3 injuries வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்ரி 48 hours உங்கள் பாடியை ஸ்ட்ரெயின் பண்ணுறது நல்லது. அப்படின்னு என்னது 48 ஹவர்ஸ்ன்றது நம்ம கொடுக்குற டியூரேஷன் ஃபார் மசில்ஸ் டு ரிலாக்ஸ், ஜாயின்ஸ் டு பிகம் சப்பிள். டெய்லி முடிஞ்சதுன்னா ஒரு 5 minutes ஸ்ட்ரெச்சிங், அது காலையிலே ஆகட்டும் மத்தியானமாகட்டும் ஈவினிங் ஆகட்டும், ஒரு 5 minutes ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் நீங்களே ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிங்க. அந்த 5 minutes ஸ்ட்ரெச்சிங்கை பண்ணிட்டு இருந்தாலே நீங்கள் வீக்கெண்டில் விளையாடுறப்ப அந்த பாடி அந்த ஸ்ட்ரெயின் ஆகாது. ஸோ பிரின்சிபல் ஆஃப் டேக்கிங் பேக் இதில் என்னென்னா 5 நாளோ 6 நாளோ கண்டினியூஸாக ரெஸ்ட் கொடுத்துட்டு ஒரே ஒரு நாளில் போய் ஸ்ட்ரெயின் பண்ணுறது நல்ல விஷயம் கிடையாது. தேங்க்யூ.